ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதாவது ஒரு கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னை ஆகாயம் தமிழ்னு ஒரு சேனலு, அவங்க எங்கள் சேனலில் பேச முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜோதிட விஷயங்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி போனேன். அங்கே நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. ஜோதிட விஷயங்களும் பேசினேன், கொஞ்சம் சினிமா விஷயங்களும் நிறையா கேட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஆகாயம் சினிமாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது அவங்களதே, அதில் போட்டிருந்தாங்க அந்த பதிவுகளை. அந்த பதிவுக்கு கீழே ஒரு அவங்களோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தார். விஜய் அவர்களோட அரசியல் இது பற்றி நான் பேசியிருந்தேன். அதுக்கு அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, அப்போது அஜித் அவர்களும் அரசியலுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு நான் விஜய் அவங்களோட ஜாதகத்தையும் பார்த்ததில்ல, அஜித் அவர்களுடைய ஜாதகத்தையும் நான் பார்த்ததில்ல. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஏன் பார்க்க மாட்டேன்ட்டு. அது எதுவுமே அவங்களோட துல்லியமான நேரமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதுக்கு தான் இது நான் விஜயகாந்த் அவர்களோட ஜாதக இதில் கூட சொல்லியிருந்தேன், துல்லியமான நேரமாக இருக்குமான்னு தெரியலன்னு. அதுக்கு நம்ம சகோதரி ஒருத்தங்க 7 மணிக்கு பிறந்தவர் மேடம் அப்படின்னு சொல்லி எனக்கு இது அனுப்பியிருந்தாங்க. எனக்கு டைம் இல்லை அது போட்டு பார்த்து கணிச்சு பார்க்க. ஆனால் கண்டிப்பாக நான் அது போட்டு கணிச்சு பார்த்துட்டு அது விஜயகாந்த் அவர்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓகேங்களா? கண்டிப்பாக மேடம், உங்களுக்காக கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கான, ஏன்னா நான் விஜய் அவர்களோட ஜாதகத்தையும் பார்க்கல, அஜித் ஜாதகத்தையும் பார்த்ததில்லை. அதனால் நான் அவங்களுக்கான பதிலை சொல்ல முடியும். அந்த கரெக்டாக இவங்க அரசியலுக்கு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற பதில் நான் சொல்லலை. ஆனால் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறனால 2 பேரும் அரசியலுக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு இல்லைங்களா. அதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரே ராசியில் உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது இந்த ரிஷபத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்குது, சந்திரனுடைய நட்சத்திரமும் இருக்குது, செவ்வாயுடைய நட்சத்திரமும் இருக்குது. 3 சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது, சந்திரன் இருக்குது, செவ்வாயும் இருக்குது. அப்படின்னா இந்த 3ல் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் ஒருத்தங்க பிறப்பாங்க. ஆனால் அவங்க 3 பேர்த்துக்குமே இது ஒரே ராசி. ஆனால் அவர் சொன்னது 2 பேரும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, ஒரே நட்சத்திரத்திலேயே பிறந்திருந்தா கூட அவங்க பிறந்த டிகிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அந்த டிகிரி சுத்தமாக நம்ம கணிக்கிறும்போது தான் துல்லியமாக அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இப்போ அவங்க நடிக்கிறாங்க இல்லையா, 2 பேரும் நடிப்பு தொழிலில் தானே இருக்காங்க. அப்போது அவங்க ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியாக இருக்கனால அவங்க 2 பேரும் நடிப்பு தொழிலையும் இருக்கும்போது அரசியலுக்கும் அதே மாதிரி வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நடிப்பு அப்படின்னு சொன்னால் அதாவது புதனும் சுக்கிரனும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னாலே அவங்க நடிச்சிடலாம், நடிப்பு தொழிலை செஞ்சிட முடியும். ஆனால் சூரியன் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் நல்லா இருந்தால் தான் அரசியலுக்கு வர முடியும். அதுவும் இல்லாமல் அரசியலில் 5ஆம் பாவம் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. அதுதான் 5ஆம் பாவம் அந்த ஜாதகர்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா தான் அவங்க அரசியலுக்கு வர முடியும். இதில் லவ் மேரேஜ் அப்படிங்கிறது அஜித் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஷாலினி அவங்கள லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு காதல் அப்படிங்கிறதும் 5ஆம் பாவம் தான், அரசியல் அப்படிங்கிறதும் 5ஆம் பாவம் தான். அதனால் அவங்க காதலித்து இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாக எந்த வித பிரிவினையும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ளே இன்னும் காதல் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் அதை வச்சு பார்க்கும்போது அஜித் அவர்களுக்கு கண்டிப்பாக சூரியன் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே போல் விஜய் அவர்களுக்கு சூரியன் நல்லா இருக்குது அப்படின்னா ஏன்னு சொல்லி நான் அந்த ஆகாயம் சினிமாஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். இப்போவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் திரும்ப சொல்கிறேன்.
அதை வந்து இந்த ரசிகர்கள் அவரை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இல்லைங்களா. விஜய் விஜய் விஜய்ன்னு கத்துறாங்க, தலைவா தலைவான்னு கத்துறாங்க. அவரை வந்து அவர் வர்ற இடத்துக்கெல்லாம் அவ்வளோ கூட்டமாக போய் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் அவர் மேலே கொடுக்குறாங்க. அப்படின்னா அது வந்து சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான். இப்போது எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அந்த மாதிரியெல்லாம் கிடச்சிடாது இல்லைங்களா. சில ஆக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படி அந்த ரசிகர்கள் வந்து இன்றைக்கும் ரஜினி அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கூட்டம் போய் அங்கே நின்று சத்தம் போட்டு அவர் மேலே ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க இல்லைங்களா. அது வந்து அந்த சூரியன் நல்லா இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். அதனால தான் அவர் வந்து இன்னும் அந்த இதில் இருக்கார். ஆனால் அவருக்கு வந்து சூரியனை விட கேது இன்னும் நல்லா இருக்குது. அதனால தான் அவர் வந்து அரசியலுக்கு வரல அப்படிங்கிறதையும் நான் அதில் சொல்லியிருக்கேன். அது மாதிரி விஜய் அவர்களுக்கு சூரியன் ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால தான் அவரை வந்து அப்படி தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதே போல் அஜித் அவர்களுக்கு சூரியன் எப்படி இருக்குன்னு தெரியலனாலும் அஜித் அவர்களையும் கொண்டாடுறாங்க, அஜித் அவர்களையும் கொண்டாடுறாங்க இல்லைங்களா. அப்போது அவருக்கு சூரியன் நல்லா இருக்குது. அதே போல் லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறனால அது அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து 5ஆம் பாவமும் நல்லா இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம விஜய்க்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவரும் திருமணமானதுலேருந்து மனைவி குழந்தைங்க மேலே மிகப்பெரிய அன்போடு இருக்கார். அப்படிங்கிறப்போ இவருக்கும் 5ஆம் பாவம் நல்லா இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருக்கிறது ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயம் 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி இருக்க விடாது. ஆனால் இந்த சூரியன் நல்லா இருக்குது, 2 பேர் ஜாதகத்துலேயும் சூரியன் நல்லா இருந்து 2 பேர் ஜாதகத்துலேயும் 5ஆம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா 2 பேரும் அரசியலுக்கு வர்றதுக்கான சகல விஷயங்களும் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூரியன் நல்லா இருந்து 5ஆம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா அரசியலில் வந்து ஜெயிச்சிருவாங்களா, அரசியல் ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு நின்னாங்க அப்படின்னா ஜெயிச்சு வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு நடக்கிற தசா புத்திகள் தான் அந்த விஷயங்களை முடிவு பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது விதி கொடுப்பினை அப்படிங்கிறது தான் இந்த 5ஆம் பாவமும் சூரியனும். 5ஆம் பாவம் நல்லா இருக்குது, சூரியன் நல்லா இருக்குது, லக்னம் நல்லா இருக்குது, அப்புறம் வெற்றிகளை தரக்கூடிய குரு நல்லா இருக்குது, புதன் நல்லா இருக்குது, அப்படி எல்லாமே நல்லா இருக்குங்கிறது விதி கொடுப்பினை. ஆனால் இந்த அத்தனை விதி கொடுப்பினையும் சிறப்பாக இருந்தாலும் அந்த தசா புத்திகள் அந்த நேரத்தில் அந்த தேர்தல் நடக்கிற நேரத்தில் தசாபுத்திகள் நல்லபடியாக இருந்துருச்சு, வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய அளவில் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு சரிவு அந்த தசாபுத்திகள் அந்த நேரத்தில் வர்ற தசாபுத்திகள் அப்படி இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்காத ஒரு அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய கிரகங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிரகத்துடைய தசாபுத்திகள் நடந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தசாபுத்தி அப்படிங்கிறது தான் இவங்க ஜாதகத்துலையெல்லாம் ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா எல்லா படங்களும் ஜெயிச்சிட்றதெல்லாம் கிடையாது. இவங்க 2 பேரும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, அதில் எல்லா படங்களுமே ஜெயிச்சிருச்சு அப்படின்னாலாம் சொல்லவே முடியாது இல்லைங்களா. இந்த விஜய்க்கு வந்து இந்த சுறா படம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் படுதோல்வி அடைஞ்சது இல்லைங்களா. அந்த மாதிரி சில வெற்றிகள் இல்லாத நேரங்களும் இவங்களுக்கு இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் இப்போது சுக்ரன் நல்லா இருந்தால் தான் விஜய் நடிச்சிட்ருக்காரு. சுக்ரன் எப்போவுமே நல்லாயிருக்கும், ஏன்னா ஒரு 20 வயசுலேயே நடிக்க வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ 20 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 50 வயசு ஆக போகுது, இப்போ வரைக்கும் நல்லா நடிச்சுக்கிட்டே இருக்கார். அப்படின்னா அவருக்கு வந்து விதி கொடுப்பினே நல்லா தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ சில படங்கள் ஃப்ளாப், அதாவது அட்ரு ஃப்ளாப். விஜய் நடிச்சு கூட அந்த படம் நல்லா போகலின்னா அப்புறம் யார் நடித்தா தான் அந்த படம் நல்லா போகும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆகுது. அப்படின்னா வந்து அந்த தசாபுத்திகள் தான் காரணம். அந்த மாதிரி ஒரு தசாபுத்திகள் நேரத்தில் இவங்களுக்கு ஒரு தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த வாய்ப்புகளில் கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். அதனால் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது சூரியன் 5ஆம் பாவம் லக்ன பாவம் அதெல்லாம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அரசியலுக்கு வந்துடுவாங்க. ஆனால் வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னா அந்த தசாபுத்திகள் மெயினாக ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து யாரோட ஜாதகமானாலும், இவங்க அஜித்தாக இருந்தால் என்ன, விஜயா இருந்தால் என்ன, சிவாஜி எம்ஜிஆர் சிவாஜி வந்தார், அவரால் அவ்வளோ ஷைன் பண்ண முடியல. ஆனால் எம்ஜிஆர் அப்படிங்கிறது ஒரு உலகம் போற்றும் அளவுக்கு வந்தார் இல்லைங்களா. அந்த மாதிரி ஜெயலலிதாமா அப்படின்றவங்க என்ன அட்டாசமாக வந்தாங்க.
அந்த மாதிரி வரணும் அப்படின்னா சுக்கிரனும் நல்லா இருக்கணும், சூரியனும் நல்லா இருக்கணும், மஞ்சாம்பாவும் நல்லா இருக்கணும், தசா புத்திகளும் நல்லா இருக்கணும். இப்போது ஜெயலலிதா அவங்க வந்து எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லாமல் எங்கேயும் ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் போய் படுத்துட்டு கூட இங்கே ஜெயிச்சார். ஆனால் ஜெயலலிதாம்மா எவ்வளவோ தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணி கூட அவங்களால ஜெயிக்க முடியாமல் போன விஷயங்களும் இருந்தது இல்லைங்களா. அந்த மாதிரி தசாபுத்திகள் அங்கே படுத்துட்டே ஜெயிக்கிறதுக்கு ஒரு தசாபுத்திகள் வேணும். இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா பிரச்சாரமும் பண்ணியும் அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தும் அவங்களாலையும் ஜெயிக்க முடியாமல் போன தேர்தல்கள் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த நேரத்தில் நடக்கிற கிரகநிலைகள் சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எந்த ஜாதகர்களுக்கானாலும் சரி, அஜித் விஜய் ஆனாலும் சரி. ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.